ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். உபாகம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, உன் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அப்படின்னா உண்மை இல்லவனாய் இருக்க கடவாய், நேர்மையாய் நடக்க கடவாய், அப்ரைட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மளுக்குள்ள அந்த உத்தம இருதயம் இருக்கா, உத்தம குணம் இருக்கா? இன்றைக்கி அந்த உண்மையான வாழ்க்கையை நான் வாழ்கிறோமா? இந்த புதிய ஆண்டில் பல தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதற்கு நாம் உண்மையாக இருக்கணும். சூழ்நிலைகள், ஒருவேளை சோதனைகள் வரும், கடினமான காரியங்கள் வரும், நம்மளை சோதிப்பதற்கான காரியங்கள் வரும். ஆனால் நம்ம அதில் கொஞ்சம் கூட வழிவிலகாதபடிக்கு நம்மளை உத்தமமாய், அப்படின்னா உண்மையாக ஆண்டருக்கு உண்மையாய் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது உண்மையாக இருக்குது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டு, உன் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையாக இருக்க கடவாய், உத்தமமாக இருக்க கடவாய். யார் ஆண்டவருக்கு உத்தமமாக உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க உலக பிரகார மனுஷருக்கும், பெற்றோர்களுக்கு உத்தமமாக இருப்பாங்க, அதிகாரிகளுக்கு உத்தமமாக இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல உத்தமமாக இருப்பாங்க, தேவைப்படல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒரு உத்தமமாக உண்மையாக இருப்பாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட உத்தமத்தை பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நமக்கென்று ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, நீ உத்தமனாயிரு, நீ உண்மையாரு. தேவனுக்கு முன்னாடி ஒருவேளை உத்தமமாக இருப்போம், ஆண்டருக்கு பயந்து ஒருவேளை ஏதாவது நஷ்டம் வந்துடுமா, கஷ்டம் வந்துடுமான்னு. தேவப்பிள்ளையில் ஆண்டருக்கு மாத்திரமில்லை, நம்ம சார்ந்தவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் நம்ம உத்தமமாக இருக்கணுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 8வது வசனம் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாருங்களேன், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறாரா. அவர் நல்லவராய் உத்தமராய் இருக்கிறனால அவர் பிள்ளைகளாகிய நாமும் உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது நியாயம் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் நடக்குகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராயர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அடிச்சுவடைகள் வைத்து போயிருக்கிறார் அல்லவா. நம்ம ஆண்டவர் பிள்ளைகள்னா வேறு பிரித்து தானே காமிக்கணும், நம்ம ஆண்டவரை போல தானே வாழணும், ஆண்டவரை தானே பிரதிபலிக்கணும். அதுதானே ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்யத்தானே உலகத்துக்கு வந்தேன்னு ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை 100% நிறைவேற்றினார் அல்லவா. அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த கற்பனைகள் கட்டளைகளும் உண்மையாக இருக்கணும் அல்லவா. தேவப்பிள்ளையில் ஈமன், கர்த்தர் நல்லவரும் உத்தமரவராக இருக்கிறார். அப்போ நாமும் உத்தமமாக இருக்கும் அல்லவா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். தாவீது இங்க ஒரு ஆலோசனை சொல்றாரு, நாம் உத்தமமான இருக்கணும்னா துணிகரமான பாவங்களுக்கு நம்ம விலகி அவைகள் நம்மளை ஆண்டு கொள்ளாதபடி காத்து கொள்ளும் போது நாம் உத்தமத்தில் நிற்போம். எப்படில யோசித்து பாருங்க, எது உங்களுக்கு பாவம்னு ஆண்டவர் உணர்த்துறாரோ அதை விட்டுடுங்க, அது கிட்ட போகாதீங்க. அப்போது உங்கள் உத்தமத்தை நீங்கள் காத்துக்கொள்வீங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஓய்வு நாளில் நம்ம கொடுக்குற ஆலோசனைப்படி நாம் உத்தமமாக வாழ்வோம். எத்தனையோ வேத ஆதாரங்களை பார்க்குறோம் அல்லவா. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் உத்தமர்களாய் வைக்க உண்மையில் இருக்கிற உத்தமர்களுக்கு அநேக நன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே என்ற உமக்கு முன்னாடி நாங்கள் உத்தமர்களாய், அப்படின்னா உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு உதவிச்சிங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுகிறேன். எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கள் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவர்களை உத்தமத்துக்களை நடத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.